Hi guys, best தமிழாக்கங்களை வரவேற்கிறோம். This is Sudhakar Randy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா best 10 Indian treasure hunt movies தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ்ல வந்த படங்கள் தான் பார்க்க போறோம். எல்லா ஏகப்பட்ட புதையலை எப்படிலாம் வந்து கொள்ளையடிக்க போறாங்க, எப்படிலாம் இவங்க கண்டுபிடிக்க போறாங்க, எந்தெந்த இடத்துல எப்படி சுரங்க பாதத்திலே ஆகட்டும், இல்ல ஒரு கோயில்ல இருக்கா, இல்ல ஒரு ஊர்ல இருக்கா, அப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப அருமையாவும் ரொம்ப சூப்பராவும் கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துல. சோ இந்த எல்லா படத்திலுமே எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம், எந்த படம் நீங்க பார்க்க போறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்க வர வைக்கப்படுகிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா குலே பக்வாலி. 2018ல வந்த நல்ல ஒரு ஹைஸ்ட் ஆக்ஷன், நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவினா இந்த மூவி நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 5.2 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரபுதேவா நடிச்சிருப்பாங்க, அன்சிகா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா நான் பிரிட்டிஷ் காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் வந்து ஏகப்பட்ட புதையலை வந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஆள் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த புதையலை எடுத்து குலே பகவாலி ஒரு வில்லேஜ்ல வந்து அதுவும் கோயில் கிட்ட வந்து புதைச்சிட்டு போயிடுவாரு. இப்போ அந்த புதையலை யார் எடுக்க போறாங்க தான் கதையாவே கொண்டு போறாங்க. இந்த புதையலை வந்து முதல்ல வந்து வெளிநாட்டில் இருக்கிறவன் அவங்க அப்பாவோட பையன்கிட்ட சொல்றான். அந்த பையன் வந்து நம்ம அனந்த்ராஜ் கிட்ட சொல்றாரு. அனந்த்ராஜ் வந்து முனிஷ் கிட்ட சொல்றாரு. முனிஷ் கிட்ட வந்து பிரபுதேவாட்ட சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்திக்கிட்ட போய் கடைசியில அந்த புதையலை யார் எடுத்தாங்க, உண்மையிலே எடுத்துக்கிட்டு போனாங்களா இல்லையா, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க, அந்த கேங்கே எடுத்துக்கிச்சா இல்லை நம்ம பிரபுதேவா எடுத்தாங்களா இல்லை யார் எடுத்தாங்கன்னு இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக நல்ல காமெடியாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே சூப்பரான படம் சொல்லுவேன். சன்நெக்ஸ்ட்ல தமிழில் அவைலபிளாக இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 9வது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். 2010ல் வந்த நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்ட், நல்ல ஒரு கௌபாய் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ராய் லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க, நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்சிருப்பார், நாசர் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் ஒரு புதையலை வந்து பாதுகாட்டு இருந்தார், ஒரு டைமண்ட். அந்த டைமண்ட் காணாம போனதுனால அவரை தூக்குல போட முயற்சி பண்றாங்க. அந்த தூக்கு தண்டத்துல இருந்து ஒரு கௌகாய் குரூப் வந்து அவரை காப்பாத்தி கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. நாங்க சொல்ற மாதிரி நடிச்சனாக்கா உனக்கு தொலைஞ்சு போன டைமண்ட் மாதிரி எங்க கிட்ட ஒரு டைமண்ட் இருக்கு, அதை நாங்க கொடுப்போம் அப்படி சொல்றாங்க. இவரு மாதிரி இன்னொருத்தர் சிங்கமுத்துன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, சிங்கம் சொல்லிட்டு அவரை மாதிரி இவர் நடிக்க சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர் நடிக்க சொல்றாங்க. ஏன் அவரை மாதிரி நடிக்க சொல்றாங்கன்னா அவங்க கிராமத்தில் ஏகப்பட்ட வில்லனுங்க அவர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஏகப்பட்ட ஜனங்களை துன்புறுத்துவாங்கனால அவரை நடிக்க சொல்லுவாங்க. அதே போல நடிச்சு அதே போல உள்ள டைமண்டை இவரை எடுத்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் இவங்க புதையல் தேடிக்கிட்டுலாம் போவாங்க. அதெல்லாம் சூப்பராக ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவி பார்க்கணும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கௌபாய் மூவி பார்க்கணும், காமெடியான மூவி பார்க்கணும், இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். யூடியூப் சேனலில் கலைஞர் யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேற லெவலில் சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 8ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மாயோன். 2022ல் வந்த நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிபி சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க, தானியா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மாயவன் என்கிற ஒரு மிகப்பெரிய மலையில் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கிறிஸ்டியன் கோயில் இருக்கு. அந்த கிறிஸ்டியன் கோயிலில் மிகப்பெரிய ரகசிய ஒரு அறை இருக்கு. அந்த அறையில் வந்து ஏகப்பட்ட புதையலுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஆர்காலஜிஸ்டுக்கான நம்ம டீம், அதாவது நம்ம சிபிராஜும் அவங்களோட குழுக்கள் வந்து கொண்டு வராங்க. அவங்க அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க, அவங்க அந்த சீக்கிரட்டான விஷயத்தை, அந்த புதையலை, அந்த சுரங்கத்தை, அந்த விஷயத்தை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சாங்களா. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு 6 மணிக்கு மேல சாயங்காலம் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல யாராச்சும் போனாங்கன்னா மறாநாள் காலையில வந்து பித்தம் பிடிச்ச மாதிரி அவங்க இருப்பாங்கனால அங்க இருக்கிறவங்க யாருமே அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா இவங்க அந்த சாயங்கால டைம்ல தான் போவாங்க. அந்த இடத்துல இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த புதையலை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு புதையலை கண்டுபிடிக்க விஷயத்தை படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது தமிழில், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஆஞ்சி.
2004 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் நல்ல ஒரு புதையலான ஒரு மூவிஸ் சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா கொலைமலை சிங்கம்ங்கிற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி நடிச்சிருப்பாங்க, நம்பராட்டா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம், அதாவது நம்ம சிவலிங்கத்தோட 72 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஆத்மலிங்கம் வந்து ஓப்பன் ஆகும். அதிலேருந்து அந்த தண்ணி வர யாராவது குடித்தாங்கன்னா யாருமே வந்து சாக மாட்டாங்க, எளிமையாக இருப்பாங்க, சூப்பர் பவர்ஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த புதையல இந்த ஆத்மலிங்கத்தை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்காக நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா 1934, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து இவன் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அதை எடுக்கவும் ட்ரை பண்ணும்போது அதை வந்து எடுக்காம எடுக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பாக ஒரு பாம்பும் ஒரு கத்தியும் இருக்கும். அது கிராஃபிக்ஸ் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அந்த பாம்பும் அந்த கத்தியை வந்து அவர் தடுத்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் 72 வருஷத்துக்கு மறுபடியும் எடுக்க வரும்போது தான் சிரஞ்சீவி அவரை எப்படி கொண்டு வராங்க. சிரஞ்சீவி வந்து அந்த ஆத்மலிங்கத்தை கெட்டவன் கைக்கு போகக்கூடாது, கெட்டவன் கைக்கு போச்சுன்னா அந்த உலகத்தையே சுக்கு நூறா ஆக்கிடுவாங்கிற விஷயத்தை அவருக்கு எப்படியா தெரிஞ்சு அதை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவார். இது நடுவில் இருவனி எப்படி வராங்க, ஒரு ப்ரொஃபஸர் வந்து அந்த ஆத்மலிங்கத்தை எப்படியெல்லாம் வந்து நம்ம அந்த ஜலத்தை வந்து கொண்டு வரதுக்காக ஒரு மிகப்பெரிய புக்கு எழுதியிருப்பாரு. அந்த புக்கு எப்படி வந்து வில்லனுக்கு போகுது, அதை எப்படி ஒரு தடுக்கிறார், இப்படி எல்லா விஷயத்தையுமே செம சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு புதையல் மூவி, நல்ல ஒரு சிவலிங்கம் மூவி, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃபிக்ஸ் மூவி பார்க்கணும், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த மூவி தாராளமாக பார்க்கலாம். யூடியூப்ல ஃப்ரீயாக தமிழ் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா டக்கரி தொங்கா. 2002 வந்த நல்ல ஒரு வெஸ்டர்ன் காமெடி, நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்டர் மூவி சொல்லலாம். இந்த படம் தமிழில் பார்த்தீங்கன்னா வெற்றி வீரனுங்கிற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சன்னெக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிச்சிருப்பாங்க, லேசா ராய் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனும் ப்ளஸ் அவன் கேங்கும் 18 வருஷமாக வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் டைமண்ட் சீக்ரெட் மேப்பை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த ஒருத்தனோட தான் நம்ம ஹீரோனி கூட இருப்பாங்க. அவங்க டாட்டர் தான் நம்ம ஹீரோனி. ஸோ அவங்களும் ப்ளஸ் அவங்களோட எப்படியாச்சும் வந்து காப்பாற்றணும், நம்ம டாட்டரை காப்பாற்றணும், நம்ம புதிய சீக்ரெட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ கூட அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வில்லன் நம்ம ஹீரோனியை தேடிட்டு போய் அந்த சீக்ரெட்டான மேப்பை வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் அவரு மூலியமாக தேட வச்சு அந்த டைமண்டை எப்படி அவன் கொண்டு வரான். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியே வந்து ஒரு மிகப்பெரிய கொலை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நான் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், நீ அந்த டைமண்ட் கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னா உன் ஃபேமிலியை நான் யார் கொலை பண்ணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி விஷயம்லாம் கொண்டு போய் கடைசியில் வந்து அந்த டைமண்டை அந்த மிகப்பெரிய சீக்ரெட் ஹண்டை எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. அப்புறம் போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேற லெவலான மூவி சொல்லுவேன். நம்ம சன்னெக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா சாகசம். 2013 வந்த நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்டர் மூவி சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த் நடிச்சிருப்பாங்க, டாப்ஸி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் செக்யூரிட்டியான நம்ம கோபிச்சந்த் பார்த்தீங்கன்னா அவரோட தாத்தா வந்து ஒரு டைரி வச்சிருப்பார். அந்த டைரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் ஹண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் வந்து ஒரு மேப்பாக ஒரு உருவாக்கி வச்சிருப்பார். அதை எப்படி வந்து இவர் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் அந்த டைமண்ட் அந்த மிகப்பெரிய புதையலை இவர் எப்படி வந்து எடுக்க போகிறாருன்னா கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் இவர் தேடுவார், இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் வந்து இந்தியா பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அந்த போர்ஷன் பெரிய சமயத்தில் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பாகிஸ்தான் ஒரு ஆர்காலிஸ்ட்டை வச்சு ஒரு ஆஸ்டேஜை வச்சு அதை வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருப்பான். ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் யார் தான் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, கடைசியில் அந்த புதையல் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேறு லெவலில் படம்னு சொல்லுவேன். ஸோ தமிழில் நான் எங்கெங்கே தேடி பார்த்தேன், நான் அப்போ பார்த்ததுனால இப்போ எங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ கிடைச்சது இப்போ தமிழ் எங்கே இருக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த படம் தமிழில் கிடைச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மரகத நாணயம். 2017 வந்த நல்ல ஒரு காமெடி த்ரில்லர் நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்டர் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் ஐஎன்டி
ஐஎன்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி நடிச்சிருப்பாங்க, நிக்கி கல்ராணி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதியும் நம்ம டேனியல் இவங்க 2 பேர் வந்து சின்ன சின்ன திருடெல்லாம் திருடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அவங்க லைஃப்ல வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆதிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்கு, கிட்டத்தட்ட 40 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கும். ஸோ பெருசாக ஏதாவது அடிச்சு எப்படியாவது செட்டில் ஆயின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால மரகத நாணயம் ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்தாரு, ஒரு 10 கோடி வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வருது. ஸோ இவர் அந்த மரகத நாணயத்தை எடுத்தாரா இல்லையா, அது எடுத்தவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 132 பேரும் எல்லாருமே செத்து போயிருக்காங்க. ஸோ அதனால இருந்தாலும் அது எப்படியாச்சும் அது எடுத்து எப்படியாச்சும் நம்ம செட்டில் ஆயின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த மரகத நாணயத்தை தொடாமலே எப்படி எடுத்தாங்க, தொட்டாங்களா இல்லை தொட்ட பிறகு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. ZEE5ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா அவனே ஸ்ரீமன் நாராயணா. 2019ல வந்த நல்ல ஒரு காமெடி ஃபேண்டசி நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்டர் மூவினா இந்த மூவி நீங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரக்ஷி ஷெட்டி நடிச்சிருப்பாங்க, ஷான்வி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம் எல்லாமே ட்ரெயின்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த டிராமா ட்ரூப் பண்றவங்க எல்லாருமே அந்த பொக்கிஷத்தை வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கொள்ளை அடிச்சது எல்லாருமே இறந்து போய் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாரு. அவரை வச்சு நம்ம ஹீரோன இன்ஸ்பெக்டர் நம்ம போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ரக்ஷி ஷெட்டி எப்படி வந்து தேடி அதை கண்டுபிடிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம அதை தேடி பல பேர் வந்து அந்த பொக்கிஷத்தை தேடி வருவாங்க. அந்த பொக்கிஷம் கடைசியில் எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, மற்றவங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம வில்லனுக்கு இவன் கண்டுபிடிக்கிறாங்க, அங்க இருக்க எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பொக்கிஷத்தை தேடி பல பேர் வராங்க, பல பேர் வந்து இறந்து போற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. கடைசியில் அந்த பொக்கிஷத்தை எப்படி கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. செம படம், சூப்பரான படம் சொல்வேன். இந்த படம் கூட தமிழில் தான் நான் பார்த்தேன். இப்போ தமிழில் தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, இந்த படம் எதில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா கார்த்திகேயா 2. 2022ல வந்த நல்ல ஒரு மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்டர் மூவி சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 7.9 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கில் சித்தார்த்தா நடிச்சிருப்பாங்க, அனுபமா பரமேஸ்வரி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா தண்ணியில் முழுகுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பை வந்து மனிதர்கள் இந்த கலி உலகத்தில் மனிதர்களை அடிச்சு சாவர சமயத்தில் நம்ம மனிதரை காப்பாத்துறதுக்காக ஒரு காப்பை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த காப்புல ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு வில்லன் பேச்சை கேட்டு அந்த காப்பை எப்படியாச்சும் வந்து காப்பாத்துறதுக்காக, அது வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம கார்த்திகேயன் நம்ம ஹீரோ கிட்ட போறாரு, நம்ம டாக்டர் கிட்ட. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ எப்படி வந்து அந்த காப்பை காப்பாத்துறா அந்த வில்லன் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த புதையல் உண்மையிலே தேடி எடுத்தாரா இல்லையா, அந்த காப்பங்க தான் மொத்த கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. செம சுவாரஸ்யமா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவர் போகிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துல நமக்கு ரொம்ப சூப்பரா நல்லா அழகா அட்வென்ச்சரா நல்லா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சொருங்கு பாதத்துக்கு ஒரு போகும்போதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரா சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். ZEE5ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பாத்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன். 2010ல வந்த நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் நல்ல ட்ரெஷர் ஹண்ட் என்னன்னு சொல்லிட்டு போலாம், அந்த அளவுக்கு சூப்பரான படம் சொல்லலாம். இந்த படத்துல ஐஎன்டிபி ரேட்டிங் 8 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் நடிச்சிருப்பாங்க, ரீமா சீன் நடிச்சிருப்பாங்க, ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க, பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பாண்டியரோட குலதெய்வ சிலையை வந்து சோழர் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. பல தலைமுறைகளாக இவங்க ட்ரை பண்ணியும் அந்த சிலையை வந்து அவங்களால எடுக்க முடியாமல் போகுது. ஸோ இந்த கதையப்படி 12ஆம் நூற்றாண்டில் நம்ம சோழர்கள் இதோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கடைசி மன்னரை வந்து ஒரு சின்ன அந்த சிலையும் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல வந்து அவங்க போயிடுறாங்க. அவர் எங்கே போனாரும் கடைசி வரைக்கும் தெரியல. அதை தேடி சந்திரமௌலிங்கிற ஒரு ஆர்காலஜிஸ்ட் தேடி போகிறாரு. அவர் தேட தேட போக 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 கடைசியில் வந்து அவரே காணாமல் போயிருந்தால கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபீஷியலாக வந்து ஒரு குரூப்பை அனுப்புகிறாங்க அவரை தேடி போய். ஸோ கடைசியில் அவரை தேடி அவர் போனாரா இல்லையா, அந்த சிலையை அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, ஸோ கடைசியில் என்னதான் நடந்ததுன்னு தான் மொத்த கதையை இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில் வேற லெவலில் இருக்க படம் சொல்வேன். சன்நெக்ஸ்ட்ல தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். ஸோ ஆல் தாங்க மொத்தம் 10 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 10 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சி
பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல ஒரு ட்ரெஷர் ஹண்ட், நல்ல ஒரு புதையல் வேட்டையான படங்களை பார்க்கவாங்கன்னா ஸோ இந்த வீடியோ தாராளமாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.